ஹாய் கஸ்யா தமிழ் ஓஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவது டவுட் இருக்குது. இது கன்ஃபார்மா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ வரைக்கும் கூடலாம் இந்த வட்ட சான்சஸ் இருக்குது. ஓகே, போன தடவை காலியானது, அதுக்கப்புறம் இந்த தடவை வந்துட்டு சம்திங், அதாவது சிஆர்பியாக இருக்கட்டும், பிஎஸ்எஃபாக இருக்கட்டும், நிறையா பட்டாலும் யூனிட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ வேக்கன்சி தேவை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள வந்துட்டு அதிகமாக நிறைக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு பென்ஷன் போகிறவங்களும் பே கமிஷன் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா பென்ஷன் போகிறவங்களும் நிறையா இருக்குது. அது மூலமாக சூப்பர் அதாவது ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டு போனாங்களா அவங்களுமே இந்த தடவை நிறையா போயிருக்காங்க. சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ், அதாவது சிஆர்பிஎஃப்லும் சரி, பிஎஸ்எஃப் இருக்கும் சரி, நிறையா டிபார்ட்மெண்ட்டில். அதனால அவங்களுக்கு வேக்கன்சி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சீக்கிரத்தில் புல் பண்ண சொன்னாங்க. அதனால இதில் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காண்டி 80,000 50,000லாம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். எதுக்கு அப்படின்னா இதுக்கும் அவங்க போடுக்கு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் அவங்க வந்துட்டு கணக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 25லேருந்து 30க்குள்ளே, அதாவது 25 ஒரு 30க்குள்ளே. ஓகே, அதுக்கு மேலாம் சான்சஸே கம்மி தான். ஓகே, இந்த தடவை உங்களுக்கு ஸோ அடுத்த வருஷம் வேணும்னா உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அதிகமான ஃபோர்ஸ், அதாவது அதிகமான வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இதை நினச்சிக்கிட்டு நீங்கள் படிக்காமல் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் படித்தா போதும் அப்படி சொல்லிட்டு டீம் ஓட்டை கண்டிப்பாக எடுத்துடாதீங்க. படிக்கிறது, அதாவது நாளைக்கு வரும் நாளை கழிச்சு வரும்னு சொல்லிட்டு கண்டினியூவாக உட்காந்து படிக்கிறீங்களா, அந்த கண்டினியூ வந்து விட்டுறாதீங்க. எப்போ வந்தாலும் எக்ஸாம் நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருந்தாலும் திரும்ப அதை படிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், எப்படி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி எஸ்ஹெச்டிக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் ப்ராப்பராக பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் மார்க் எடுக்க சான்சஸ் இருக்கும். எக்ஸாம் டேட்டு நாளைக்கு, அதாவது எக்ஸாம் டேட்டு நாளைக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுருவோம். ஆஃபீஸுக்கு சார் நாளைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அங்கே உள்ளது எல்லாத்தையும் விசாரித்து உங்களுக்கு இந்த தடவை மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் நடக்குமா இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் எக்ஸாம் நடக்குமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ம நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ போடுவோம். ஸோ நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், ஜெய்.